ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம கார்லிக் பிரெட் வித்தவுட் அவன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஈஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு கப்பில் 1/4 கப்பு வார்ம் வாட்டர் நல்லா எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது தண்ணி. அதுக்கு 1 டீஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு 1 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு மூடி வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வருது, நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம கார்லிக் பிரெட்டுக்கு அந்த மாவு ரெடி பண்ணுறோம். இதுக்கு 1 கப் மைதா மாவு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ணேன். இது டஸ்ட் எதாக இருந்தால் அது ரிமூவ் பண்ணிடும். ப்ளஸ் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, சில்லி பவுடர், அதே மாதிரி இட்டாலியன் சீசனிங், கொஞ்சம் பெப்பர், க்ரஷ்ட் பெப்பர், அப்புறம் க்ரஷ்டு கார்லிக். பூண்டு நான் ஒரு 4-5 பூண்டு தான் இதுக்கு போட்டேன். இப்போ அந்த ஈஸ்ட் நம்மளுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும், ட்ரையாக இருக்கக்கூடாது. அப்போ தான் பிரெட் நல்லா வரும். நான் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 hours அப்படியே வச்சிடணும். 2 hours கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாவோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம். ஸோ இப்போ 2 hours கழித்து பாருங்கள், சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம அதை வெளியே எடுத்து கொஞ்சம் பசையணும். ஒரு 10 to 15 minutes மட்டும் அதை மறுபடியும் பசைஞ்சோன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 10 minutes இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி ரோலர் வச்சு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது கை வச்சு கூட பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சப்பாத்தி ரோலர் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். இப்போ நம்ம அடுத்தது ஒரு இந்த அவன் இல்லைல்ல, அதுக்கு பதிலாக நம்ம கடாயில் கல்லுப்பு போட்டு, என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை, அதுக்கு பதிலாக நான் ஒரு லெட்டை மட்டும் மூடி வச்சிட்டேன். இதை இன்னொன்று ஒரு ஹெவியான மூடி போட்டு 15 minutes லோ ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அடுத்தது ஃபில்லிங்க்கு பட்டர் எடுத்துக்கணும். இது ஒரு மெல்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இதில் அந்த க்ரஷ்டு கார்லிக், நசுக்கி வச்ச பூண்டு, இது ஒரு 7-8 பூண்டு இருந்ததில்ல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா பிளெண்ட் ஆகணும். ஆன பிறகு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொத்தமல்லி இலையை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது ஃபில்லிங்காக தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம், ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாவில் இருக்க ஹாஃப் போர்ஷனில் மட்டும்
நம்ம இந்த ஃபில்லிங் வைக்க போகிறோம். ஸோ இந்த பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இதுக்கப்புறம் கார்ன் வச்சு ஃபில் பண்ணிடணும். இதுக்கு மேலே நான் ஷ்ரெடட் சீஸஸ் போட்டேன். இந்த ஷ்ரெடட் சீஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்கும். இது கொஞ்சம் நிறையவே போடுங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த சில்லி பவுடரும் பெப்பர் பவுடரும் மேலே தூவிக்கிறேன். இதில் சால்ட் போட தேவையில்லை, ஏன்னா மாவுலேயும் சால்ட் இருக்குது, சீஸ்லேயும் வந்து சால்ட் இருக்கும். அதே மாதிரி பட்டர் வந்து நான் அன்சால்டட் பட்டர் தான் இதில் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மாவில் வந்து உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடரும் நான் போட்டுக்கிட்டேன். அது மாதிரி கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங்கும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கேர்ஃபுல்லாக அடுத்த ஹாஃப் இருக்கு இல்லையா, அது கேர்ஃபுல்லாக எடுத்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. அதோட சைட்லேயும் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. அது நல்லா சீல் ஆகணும், அப்போ தான் ஃபில்லிங் வெளியே வராமல் இருக்கும். அப்புறம் மீதி இருக்க அந்த ஸ்ப்ரெட் கார்லிக், பட்டர் அண்ட் கொத்தமல்லியோட அந்த மிக்ஸை வந்து நான் மேலே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் ரெண்டுத்தையும் போட்டு இப்போ நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பிளேட்டில் நான் அது கிளாஸ் பிளேட் யூஸ் பண்ணுறேன். இதில் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு மட்டும் அதில் தூவி விட்டுட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, நான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் வேர்ட்டிக்கலாக இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஆழமாக கட் பண்ண வேண்டாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் நைஃப் வச்சு. இப்போ அந்த சூடாக இருக்க கடாயில் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். மறுபடியும் அதை மூடிட்டு ஒரு 35 to 40 minutes வந்து லோ ஹீட்டில் நான் வைக்க போகிறேன். ஸோ ப்ரீஹீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கடாயை. ஒரு 35 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌனாக இருக்குது. ஸோ ப்ரீஹீட் பண்ணுறதுனால சீக்கிரமாக இந்த ப்ராசஸ் நடக்கும். நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி ப்ரீஹீட் பண்ணும்போது கடாயோட மூடி வந்து நல்லா ஹெவியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சீக்கிரமாக அந்த கடாய் ஃபுல்லாக ஹீட் ஆயிரும்.
இப்போ கட் பண்ண பிறகு உள்ளக்க ஸ்டஃபிங் இப்படி தான் இருந்தது பாருங்கள். அந்த சீஸ் கார்ன் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆயிருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.